இன்றைய தேசிய செய்திகள். புதிய கல்விக் கொள்கை அமல். நாடு முழுவதும் புதிய கல்விக் கொள்கை விரைவில் அமல்படுத்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. செய்திகள் வழங்கியது pib.gov.in. ஜிஎஸ்டி வசூல் அதிகரிப்பு. மே மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 1,65,000 ரூபாய் கோடியாக அதிகரித்துள்ளது. செய்திகள் வழங்கியது economictimes.indiatimes.com. பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு. பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் குறைத்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. செய்திகள் வழங்கியது livemint.com. ரயில் விபத்து. மேற்கு வங்கத்தில் ரயில் விபத்தில் பலர் காயமடைந்துள்ளனர். செய்திகள் வழங்கியது NTTV.com. பாராளுமன்ற சிறப்பு கூட்டம். பாராளுமன்றத்தின் சிறப்பு கூட்டம் ஜூன் 24 முதல் தொடங்குகிறது. செய்திகள் வழங்கியது timesofIndia.indiatimes.com. வானிலை அறிக்கை. அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திகள் வழங்கியது mausam.imd.gov.in. புதிய வேலைவாய்ப்புகள். மத்திய அரசு துறைகளில் 70,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அறிவிப்பு. செய்திகள் வழங்கியது hindustan.times.com. விவசாய கடன் தள்ளுபடி. சிறு குறு விவசாயிகளின் கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. செய்திகள் வழங்கியது dinamula.com. தேசிய விருதுகள் அறிவிப்பு. 2024 ஆண்டிற்கான தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் வழங்கியது thehindu.com. அயோத்தி ராமர் கோவில். அயோத்தி ராமர் கோவிலில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. செய்திகள் வழங்கியது jagran.com. சந்திராயன் 4 திட்டம். சந்திராயன் 4 திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்று இஸ்ரோ தலைவர் அறிவித்துள்ளார். செய்திகள் வழங்கியது bigton.com. டிஜிட்டல் இந்தியா திட்டம். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் புதிய சேவைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. செய்திகள் வழங்கியது miti.gov.in. ஆதார் இணைப்பு. அனைத்து வங்கி கணக்குகளையும் ஆதாருடன் இணைக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. செய்திகள் வழங்கியது financialexpress.com. புதிய மருத்துவ கல்லூரிகள். நாடு முழுவதும் 20 புதிய மருத்துவ கல்லூரிகள் திறக்கப்பட உள்ளன. செய்திகள் வழங்கியது news18.com. பொருளாதார வளர்ச்சி. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7 விழுக்காடு ஆக உயர்ந்துள்ளது. செய்திகள் வழங்கியது business இடைக்கோடு standard.com. இதுபோல தினசரி செய்திகள் தெரிந்து கொள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் காமெண்ட் செய்யுங்கள்.